Good morning, students. Let's see formatting output in chapter 9. So, formatting output is very important in development of output screens for easy reading and understanding. ஸோ C++ல அவுட்புட் வர வைக்கணும் அப்படின்னா வெறுமனே ரிசல்ட் வந்தால் மட்டும் பத்தாது. அந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் இருக்க அது வந்து பார்க்குற யூசர்ஸ்க்கு ஈஸியாக கிளியராக என்ன அந்த ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மேனிப்புலேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவுட்புட்டை வந்து ஃபார்மட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மேனிப்புலேட்டர்ஸ். ஸோ மேனிப்புலேட்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் specifically designed to use with the insertion and extraction operators. ஸோ நம்ம இன்புட் யூசர்கிட்ட வாங்கினாலும் சீன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அவுட்புட்டை ஸ்க்ரீனில் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும்னாலும் சி அவுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு சிஇன் சி அவுட்டோட நம்ம இந்த மேனிப்புலேட்டர்ஸை ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது மேனிப்புலேட்டர்ஸில்? ஸோ 2 மார்க்கில் கேட்கலாம், மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேரால end L, set W, set fill, set precision and set F. So these are called manipulators. So manipulators எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? To design and format the output screen. So output screenல வர அவுட்புட் வந்து ஒரு ஃபார்மட்டில் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேனிப்புலேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். NL manipulator is a member of IO stream header file. ஸோ நம்ம IO stream header file ஃபஸ்ட்டு ஹேஷ் இன்க்ளூட் போடுவோம்னு சொல்லியிருக்கோமா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைனு அதுதான். அந்த ஹெடர் ஃபைல்லையே NL அதுக்கான மீனிங்கும் இருக்கும். ஸோ NL அப்படிங்கிறது நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸில் /n யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி end Lலும் யூஸ் பண்ணலாம். end Lங்கிறது அந்த லைனை முடிச்சுட்டு அடுத்த லைன் போகிறதுக்காக நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷன் தான் வந்து end L. இதுவும் ஒன் ஆஃப் த மேனிப்புலேட்டர் தான். நெக்ஸ்ட் set W, set fill, set precision and set F. இந்த மேனிப்புலேட்டர்ஸ் ஹெடர் ஃபைலில் தான் இருக்கும். IO manip அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் இருக்கும். ஸோ end Lங்கிறது IO stream ஹெடர் ஃபைலோடது. மீதி இருக்க அந்த set W, set fill, set precision and set F எல்லாம் IO manip மேனிப்புலேட்டர் அப்படின்னு பேர் இருக்கு. அதுதான் ஷார்ட்டாக IO manipனு சொல்லுவோம். அந்த ஹெடர் ஃபைலில் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த செட் டபிள்யூ அந்த மேனிப்புலேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஹேஷ் இன்க்ளூட் IO manip அப்படிங்கிற ஹெடர் ஃபைலையும் ப்ரோக்ராமில் ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் எதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஹெடர் ஃபைலோ அந்த ஹெடர் ஃபைலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஹெடர் ஃபைலெல்லாம் எழுதிட்டு தான் அப்புறம் ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லெட் see the difference between NL and /n. ஸோ நம்ம ரெண்டுமே பார்த்தோம், ரெண்டுமே வந்து அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரெண்டுத்துக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. NL inserts a new line and flushes the buffer. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா NL வந்து வேறு ஏதாவது இருந்தால் அது க்ளீன் பண்ணிவிட்டு புது லைனை இன்சர்ட் பண்ணும். /n என்ன பண்ணும், ஒரு நியூ லைனை இன்சர்ட் பண்ணும், அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்துல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா end L தான். ஏன்னா end L என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நியூ லைனை இன்சர்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பஃபர் அப்படின்னா என்ன அர்த்தம், வேறு ஏதாவது தேவையில்லாத பிரிண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஃப்ரீ பண்ணிவிட்டு புது லைனை இன்சர்ட் பண்ணும். /n வந்து வெறுமனா ஒரு நியூ லைனை மட்டும் இன்சர்ட் பண்ணும். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் end L அண்ட் /n. இது 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ மேனிப்புலேட்டர்ஸ்னால் என்ன, மேனிப்புலேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா என்ன ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணணும், IO manip அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணணும். end Lக்கும் /nக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இங்கே end Lக்கும் /nக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ லைனை இன்சர்ட் பண்ணும் அண்ட் flushes the buffer. /n எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இட் இன்சர்ட்ஸ் ஒன்லி a நியூ லைன், தட்ஸ் ஆல். ஸோ லுக் அட் த எக்ஸாம்பிள். இப்போ சி அவுட் கொடுத்துருக்கோம். இந்த மேனிப்புலேட்டரில் நம்ம எதில் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா சி அவுட்டில் அந்த அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவுட்புட்கான ஃபார்மட் தான் இது மேனிப்புலேட்டர்ஸ். அப்போ சி அவுட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சி அவுட் கொடுத்துட்டு /n கொடுத்து த வேல்யூ ஆஃப் நம் அப்படின்னு கொடுத்துட்டு அப்போ நியூ லைனில் போய் த வேல்யூ ஆஃப் நம் ஈக்குவல் டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு நமக்கான வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஸோ செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்கோம், /n நான் கொடுக்கல, த வேல்யூ ஆஃப் நம்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு
நமக்கான வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லி எண்டெல் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணும், ரெண்டுமே ஒரே அவுட்புட் தான், ரெண்டுமே நியூ லைனில் தான் போய் வேல்யூ ஆஃப் நம்மங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க செட் டபிள்யூ. ஸோ எண்டெல் அப்படிங்கிறது மேனிப்புலேட்டர் தான். அந்த எண்டெல் மேனிப்புலேட்டருக்கு நம்ம என்ன ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணணும்னா ஐஓ ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணாலே போதும். அதிலே வந்து எண்டெலை பற்றி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த செட் டபிள்யூ இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐஓ மேனிப் அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ மேனிப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கணும். இது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த செட் டபிள்யூ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா செட் வித்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு அவுட்புட்டை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில் ப்ராசஸிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்லில் சென்டரில் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் எல்லாம் வரணும், முன்னாடியும் பின்னாடியும் வேறு ஏதாவது இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஸ்டார் சிம்பிள் இது மாதிரி ஏதாவது வரணும், நடுவில் மட்டும் நம்பர்ஸ் வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் நம்மளுக்கு அவுட்புட் வேணும்னு நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா இந்த செட் டபிள்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன பண்ணும் அப்படின்னா இட் டிட்டர்மைன்ஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு பி ரிட்டன் இன் அவுட்புட். ஸோ நம்ம இந்த அவுட்புட்டில் எத்தனை இருக்கோ, எத்தனை இப்போ ஒரு நேமை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அந்த நேமில் ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 5 லெட்டர்ஸை விட்டுட்டு மீதி இருக்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணும், முன்னாடியும் பின்னாடியும் நம்ம என்ன சிம்பிள் பண்ண சொல்கிறோமோ அந்த சிம்பிளை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ செட் டபிள்யூக்கு எப்படி சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துக்கணும். செட் டபிள்யூவில் ப்ராக்கெட்குள்ளே நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்க வேர்டில் நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இங்கே 9 செட் வித்தில் ப்ராக்கெட்குள்ளே 9 கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த 5 லெட்டர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிடும். 9ல் 5 போச்சுன்னா மீது எவ்வளோ 4, அந்த 4க்கு முன்னாடி 2 என்ன சிம்பிள் வேணுமோ, முன்னாடி 2 ஆஸ்டிக் பின்னாடி 2 ஆஸ்டிக் போட்டு நடுவில் மட்டும் நேம் வர மாதிரி இப்படி ஏதாவது அவுட்புட் டிசைன் வேணும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த செட் டபிள்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமாக கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலில் இது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இதை நடத்தி முடித்தோடனே நான் என்ன அந்த ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமை எழுத சொல்லுவேன். ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செட் டபிள்யூலாம் யூஸ் பண்ணி எழுதின ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா ப்ரோக்ராம்லையும் இருக்க ஐஓ ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைலை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இதில் நம்ம செட் டபிள்யூ யூஸ் பண்ண போகிறோம் மேனிப்புலேட்டர், அதனால் ஐஓ மேனிப் அப்படிங்கிற ஹெடர் ஃபைலையும் நம்ம அடிஷ்னலாக எழுதிக்கணும். அடுத்து யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. ஸோ இந்த 3 லைன்ஸும் ஹெடர் ஃபைலுக்கானது. முடிச்சதுக்கப்புறம் இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே மெயின் கொடுத்தாச்சு. இன்ட்டுங்கிறது ரிட்டன் டேட்டா டைப். ஸோ நம்ம ப்ரோக்ராம் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமெல்லாம் ப்ரோக்ராம்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க, இது ஏன் எழுதுகிறோம், அதுக்கு தான் ஒவ்வொரு திருப்பும் சொல்கிறேன். ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணி காப்போம் இல்லையா, எக்ஸ்டர்னர்லாம் வருவாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போ இந்த ப்ரோக்ராம்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க, இது ஏன் எழுதுகிறோம், இது இல்லைன்னா என்ன ஆகும், இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ப்ரோக்ராம் புரிஞ்சு எழுதணும், என்ன சொல்கிறோங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் எதுனது ஒரு ஹெடர் ஃபைல், இதை வச்சு தான் சிஇன் சி அவுட் ஆப்ரேஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஐஓ மேனிப் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னு கேட்பாங்க. செட் டபிள்யூங்கிறது ஒரு மேனிப்புலேட்டர், அந்த மேனிப்புலேட்டரை நம்ம இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த ஹெடர் ஃபைலை சொன்னாதான் செட் டபிள்யூனா என்ன அப்படின்னு அந்த லைப்ரரியில் போய் அது பார்த்து தெரிஞ்சுக்கும். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது நேம் ஸ்பேஸ் எதுக்கு, நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோன்னா அதுக்கான அந்த வேல்யூ அசைன் பண்ணணும்னு ஒரு பிளேஸை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த நேம் ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸோ மெயினுங்கிறது ஃபங்க்ஷன், இன்ட்டுங்கிறது ரிட்டன் டேட்டா டைப். கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், கேர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம சொல்கிறது என்ன சொல்லுவோம், பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கு நம்மளுக்கு இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா கேல்குலேட் நெட் சேலரி. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு சேலரி கேல்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. சேலரி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து எல்லா ஸ்டாஃபுக்கும் கிடையாது, சில கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு இப்படி தான் வந்து சேலரி போடுவாங்க. எப்படி அப்படின்னா அவங்களோட சேலரியை பிரிச்சிருப்பாங்க. பேசிக் அப்படின்னு அதுதான் அவங்க வாங்குகிற சேலரி. அது இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் போனஸ் மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் தருவாங்க. அது என்னென்ன அப்படின்னா டிஏன்னு சொல்லியிருக்காங்க. டிஏனா டிஎன்எஸ் அலவன்ஸ்னு அர்த்தம். அடுத்து ஹெச்ஆர்ஏ அப்படின்னா ஹோம் ரெண்ட் அலவன்ஸ்னு அர்த்தம். ஸோ ஹவுஸ் ரெண்ட் தரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தருவாங்க, அலவன்ஸ்னு தருவாங்க. அதே மாதிரி ஜிபிஎஃப் கிராஸ் பே அப்படின்னு அர்த்தம். அடுத்து டேக்ஸ் கொஞ்சம் பிடிப்பாங்க. அதெல்லாம் கணக்கு பண்ணது தான்
அந்த டேக்ஸ் எல்லாம் மொத்தம் அந்த சேலரி டோட்டல் சேலரியிலேருந்து டேக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது நெட் சேலரி. அதுதான் நெட் பே அப்படின்னு சொல்லி வேரியபிள் என்னென்ன எதுக்காக இந்த நேம்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே ஃப்ளோட் என்னமே பாயிண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை முன்னாடியே ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்பில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ளோட்டுங்கிறது டேட்டா டைப், வேரியபிள் டிக்ளேர் இந்த இடத்துல தான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ என்னென்ன வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, ஜிபிஎஃப், டேக்ஸ், கிராஸ் அண்ட் என்பி. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள். அப்புறம் ஒரு எம்ப்ளாய்க்கான நேம் வாங்கணும் இல்லையா? ஸோ நேமுங்கிறதுனால என்னது, அது லெட்டர்ஸில் வரும், ஆல்ஃபபெட்ஸில் வரும் அப்படின்னாலே அது ஒரு டேட்டா டைப் வந்து கேர் அப்படின்னு கேரக்டரை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நேமுங்கிறது நம்மளாக கொடுக்குற வேரியபிள். செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே சைஸை கொடுத்துருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், கேரக்டரில் வந்து கேரக்டருக்கு டேட்டா டைப்புக்கு எத்தனை பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணும் மெமரி சைஸ்க்குனா ஒரே ஒரு பைட் தான். அப்போ அந்த ஒரு பைட்டுக்குள்ளே நம்மளால் ஒரு நேம் கம்ப்ளீட்டாக எழுத முடியாது. இப்போ பெரிய நேம்லாம் இருக்குது அப்படின்னா அதனால் அதுக்கு சைஸை மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ நான் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 13 கொடுத்துட்டேன்னா நான் அந்த 30 லெட்டர்ஸ்குள்ளே அந்த நேமில் இருக்கலாம். 30 லெட்டர்ஸ் வரைக்கும் அந்த நேமுக்கு அது இன்புட்டாக அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்காக தான் சைஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ யூசர்கிட்ட இருந்து இன்புட்லாம் வாங்கணும். அது என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அவங்களோட பேசிக் சேலரி என்ன, அவங்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோ தராங்க, அவங்களுக்கு ஹெச்ஆர்ஏ அதாவது ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ தராங்க, அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு கிராஸ் சேலரி கண்டுபிடிக்க முடியும். கிராஸ் சேலரி அப்படிங்கிறது அவங்க வாங்குறது, அதில் வந்து அவங்களோட டேக்ஸ் பிடிச்சதை மைனஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறதா நெட் பே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூசர்கிட்ட இருந்து அதை வாங்க போகிறோம். பேசிக் என்ன, டிஏ என்ன, ஹெச்ஆர்ஏ என்னன்னு. ஸோ இன்புட்டாக வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்புட் ஃபங்க்ஷன் என்னது, சிஇன். ஸோ இன்புட்டாக வாங்குறதுக்கு முன்னாடி மேலே யூசருக்கு தெரியணும் அந்த இடத்துல என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு சி அவுட்டில் முதல்ல என்டர் பேசிக் பே அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்தா தான் யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓ இந்த இடத்துல நம்மளோட பேசிக் சேலரியை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு கீபோர்டில் டைப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்காக ஒரு ஹெட்டிங் ஒவ்வொரு சீனுக்கு மேலேயும் நம்ம என்ன வாங்குகிறோமோ அதை ஒரு ஹெட்டிங்காக கொடுத்துக்கணும். ஸோ சி அவுட்டில் என்டர் பேசிக் பேன்னு ஸ்லாஷ் எண்ணில் கொடுத்தாச்சு. ஸோ நியூ லைனில் என்டர் பேசிக் பேன்னு அது பிரிண்ட் பண்ணிடும் அவுட்புட்டை. சிஇனில் பேசிக் வாங்குகிறோம் இன்புட்டாக. நம்ம மேலே ஃப்ளோட்டுங்கிறதுல என்ன வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். மேலே வந்து பேசிக்கில் பி கேபிட்டலில் இல்லை ஸ்மாலில் தான் இருக்குது. அப்போ ப்ரோக்ராம்குள்ளேயே நம்ம அதே மாதிரி ஸ்மாலில் தான் போடணும். மேலே கேபிட்டலே கீழே ஸ்மால்லையும் போட்டோம்னா எரர் காட்டும். அதனால் இந்த கேபிட்டல் ஸ்மாலில் கூட பார்த்து தான் போடணும். அதே மாதிரி டியர்னஸ் அலவன்ஸையும் நம்ம யூசர்கிட்ட தான் வாங்கணும். எவ்வளோ அவங்க டிஎன்எஸ் அலவன்ஸ் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சிஇனில் இன்புட்டாக வாங்கணும். இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி மேலே சி அவுட்டில் அங்கே என்ன அவங்க என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஹெட்டிங்காக கொடுத்துடணும். ஸோ என்டர் டிஏ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் சி அவுட்டில். ஸோ சிஇனில் டிஏவை வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹெச்ஆர்ஏ என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சி அவுட்டில் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ வாங்குறதுக்கு சிஇன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஹெச்ஆர்ஏவை இன்புட்டாக வாங்கி வச்சோம். ஸோ யூசர்ட் வந்து என்னென்ன வேல்யூ வாங்கினோம், பேசிக், டிஏ, ஹெச்ஆர் இது எல்லாமே யூசர்ட் வந்து இன்புட்டாக வாங்கினது. இந்த இன்புட் வாங்குறதுக்கு மேலேயே என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். அந்த ஹெட்டிங்க்கு சி அவுட் மூலமாக தான் கொடுக்க முடியும். சி அவுட்டுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், சி இன்னுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக போடணும். மாற்றி போட்டாலும் எரர் காட்டும். சி இன்னுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் என்னது, 2 கிரேட்டர் தென் சிம்பிள், அதை எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லணும். சி அவுட்டுக்கு யூஸ் பண்ணுறது இன்சர்ஷன் ஆப்ரேட்டர், அது 2 லெஸ் தென் சிம்பிள். அடுத்து என்ன பண்ணணும், கிராஸ் சேலரி கண்டுபிடிக்கணும். கிராஸ் அப்படின்னு நம்ம ஃப்ளோட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா கிராஸ் அப்படின்னு. அந்த கிராஸ் வந்து ஒரு வேரியபிளோட நேம். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக் யூசர்ட்டேருந்து வாங்கின பேசிக், டிஎன்எஸ் அலவன்ஸ் ப்ளஸ் ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே பக்கத்தில் பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொரு லைன்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, டபுள் ஸ்லாஷ் போட்டு சம் ஆஃப் பேசிக் டிஏ அண்டு ஹெச்ஆர்ஏன்னு போட்டிருக்காங்களே. இந்த டபுள் 2 ஸ்லாஷ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா, இது வந்து கமெண்ட் லைன். இது சிங்கிள் கமெண்ட் லைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது 2 பேக் ஸ்லாஷ். இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு யூசர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோம். ப்ரோக்ராம் படிக்கும்போது நீங்கள் இதெல்லாம் படிக்க தேவையில்லை. இந்த டபுள் ஸ்லாஷுக்கு பக்கத்தில் இருக்காத படிக்கணும்னு தேவையில்லை. அங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ப்ரோக்ராமுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த கமெண்ட் லைன்லாம் கம்பைலர் என்ன பண்ணிடும், இக்னோர் பண்ணிடும். அதை எடுத்துக்காது. அதனால் அதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. அதில் என்ன நடக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து ஜிபிஎஃப்
என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பேசிக் சேலரியோட டிஎன்எஸ் அலவன்ஸை ஆட் பண்ணி அதை வந்து ஆஸ்டிக் 0.10 அதாவது 10% அவங்களோட சேலரியோட 10% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சி அது என்ன பண்ணுறாங்க டேக்ஸுக்கு கன்வெர்ட் 10% அவங்க சேலரியிலேருந்து ஒரு 10% வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா டேக்ஸுக்காக. அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து டேக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் சேலரியில் என்ன வந்துச்சோ அதுக்கு ஆஸ்டிக் 0.10 10% தான் அப்படி போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படி போட முடியல அப்படின்னா 10/100 கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அடுத்து நெட் பே எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கிராஸ்லேருந்து அந்த டேக்ஸை மைனஸ் பண்ணி கிராஸையும் ஜிபிஎஃப் கிராவிடன்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் தெரியுமா? ஸோ பிடிப்பாங்க. இது யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் பண்ணுவாங்க. கிராவிடன்ட் ஃபண்டுன்னு பேர், அதுக்கு பேர். அதான் ஜிபிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட பேசிக் சேலரியில் ஒரு 10% பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதுதான் பென்ஷனாக தருவாங்க. அதே மாதிரி அவங்களோட சேலரிக்கு டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்காக டேக்ஸும் பிடிப்பாங்க. ஸோ அவங்க சேலரியிலேருந்து ஜிபிஎஃப் கிராவிடன்ட் ஃபண்டையும் டேக்ஸையும் ஆட் பண்ணி அந்த கிராஸ் சேலரியிலேருந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் நெட் பே. ஸோ டபுள் ஸ்லாஷ் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் படிக்க வேணாம்னு சொல்லியாச்சு. ஸோ நெட் பே எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ இதில் செட் டபிள்யூன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்களா, அது பேர் என்னது மேனிப்புலேட்டர். அந்த மேனிப்புலேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட் வந்து ஒரு ஃபார்மெட்டில் டிசைனாக பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட் டபிள்யூ இங்கே யூஸ் பண்ணியிருக்கனால தான் நம்ம ஹெட்டர் ஃபைலில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஐஓ மேனிப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் செட் டபிள்யூக்கு என்ன சின்டாக்ஸ் பார்த்தோம். செட் டபிள்யூக்குள்ள ப்ராக்கெட்குள்ளார நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுக்கணும். இப்போ பேசிக் பேயை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். டபுள் கோட்ஸுக்குள்ள என்ன கொடுத்துருக்கேன், பேசிக் பே அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே வந்து பி கேபிட்டலில் இருக்கே அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்குறது ஹெட்டிங், இது வேரியபிள் கிடையாது. அதனால் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுக்குறதெல்லாம் வேரியபிள். அதில் நம்ம ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணையில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வரைக்கும் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே செட் டபிள்யூ ப்ராக்கெட்டுக்குள்ளே 25 கொடுத்துட்டேன். பேசிக் பேன்னு கொடுத்துருக்கேன் டபுள் கோட்ஸ்குள்ளே. அப்போ பேசிக் பேன்னு பிரிண்ட் பண்ணோம். மறுபடியும் செட் டபிள்யூ ப்ராக்கெட்டுக்குள்ளே 10ன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் டபுள் கோட்ஸ் இல்லாமல் பேசிக்னு கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பேசிக்கு என்ன வேல்யூ யூசர்ட்டேருந்து வாங்கினோமோ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண வைக்கும். இங்கே என்டெல் கொடுத்தாச்சு. என்டெல் எதுக்கு கொடுக்குறோம், அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு. முன்னாடி எதாவது இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ண வைக்கும் ஒரு ஃப்ரெஷ் லைனில். ஸோ ஃபர்ஸ்ட்டில் இந்த செட் டபிள்யூ இப்போ யூஸ் பண்ணனால அவுட்புட் நம்மளுக்கு எப்படி வருது, எதுக்காக அதை யூஸ் பண்ணோன்னு பாருங்கள். இப்போ முன்னாடி ஒரு 25 கொடுத்துருந்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் அவுட்புட்டில் பாருங்கள், முன்னாடி 3 அந்த லைனில் வந்து நம்ம யூசர் வந்து இன்புட் வாங்குறதுக்காக கொடுத்தது. என்டர் பேசிக் பேன்னு சி அவுட்டில் கொடுத்தோமா, அதை கொடுத்துட்டு அப்போ வந்து 12,000 அப்படின்னு யூசர் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களோட பேசிக் அப்படின்னு. அடுத்து என்டர் டிஏன்னு கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து அவங்க வாங்குகிற டிஎன்எஸ் அலவன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1250 அப்படின்னு என்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்டர் ஹெச்ஆர்ஏன்னு கேட்டிருந்தோமா, ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்பா, அவங்க 1450 வாங்கியிருக்கோம் அப்படின்னு என்டர் பண்ணியிருக்காங்க. இது 3 வேல்யூ யூசர் என்டர் பண்ணது. முன்னாடி இருக்க அந்த ஹெட்டிங் வந்து நம்ம சி அவுட்டில் கொடுத்தது. ஸோ அப்படி கொடுக்க தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல இதை டைப் பண்ணணும் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் ஹெட்டிங்காக கொடுத்தோம் சி அவுட்டில். ஸோ இந்த 3 லைன்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் பேசிக் இப்போ எங்கே இருக்குது பாருங்கள், மிடில் சென்டரில் இருக்குது. ஸோ அப்போ முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, இந்த 25 செட் டபிள்யூவில் நம்ம 25ன்னு கொடுத்தோம்ல ப்ராக்கெட்டில், அப்போ 25 ஸ்பேஸை விட்டுட்டு பேசிக் பேன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பேசிக் பே என்ன கொடுத்துருந்தாங்க, 12,000 கொடுத்துருந்தாங்களா, அந்த 12,000 பிரிண்ட் பண்ணிருச்சு. அதை போட்டுட்டு பேசிக் பேன்னு எழுதிட்டு செட் டபிள்யூவில் 10 கொடுத்துருந்தோமா, அப்போ அந்த நம்பருக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து 10 ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ முன்னாடியும் நடுவுலையும் ஸ்பேஸ் விட்டு அந்த அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்கோம். இப்படி கொடுத்தா நீட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது தான். ஸோ எல்லாமே ஒரே லைனில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ பேசிக் பே அதெல்லாம் ஒரே லைனில் முடிஞ்சிருக்கு. நம்பர் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தா கூட நம்ம ஈஸியாக சிஸ்டத்தில் அவுட்புட்டை பார்த்தே நம்ம நீட்டாக
ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அழகாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி பிரிண்ட் ஆக வைக்கிறதுக்கு தான் முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ், பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ், ஈக்குவலாக முன்னாடி எல்லாத்துக்கும் 25 ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே டைப் பண்ண ஆரம்பித்து, அதே மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் நெட் பே அந்த ஹெட்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம அதுக்கான வேல்யூயை பிரிண்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா நீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அவுட்புட் வந்து இப்படி நீட்டாக கிடைக்கும். இப்படி இல்லை நம்ம இப்படி கொடுக்கல அப்படின்னா எல்லாமே மார்ஜினை ஒட்டி முடியல அந்த அவுட்புட் வரும், நீட்டாக தெரியாது அது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செட் டபிள்யூ 25 கொடுத்துட்டு டியர்னஸ் அலவன்ஸ், ஸோ ஒரு 25 ஸ்பேஸ் விட்டுட்டு டியர்னஸ் அலவன்ஸ்னு பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு டிஏ யூசர்ட்டேருந்து என்ன வாங்கணும், 1250 அதை பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எண்டல் அப்படின்னா அடுத்த லைனுக்கு போகும். அடுத்த லைனில் போய் அதே மாதிரி 25 ஸ்பேஸ் விட்டு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு 10 ஸ்பேஸ் விட சொல்லியிருக்கோம் செட் டபிள்யூவில். அப்போ 10 ஸ்பேஸஸ் விட்டுட்டு ஹெச்ஆர்ஏக்கான வேல்யூ யூசர் என்ன வாங்கணும், 1450 அதை பிரிண்ட் பண்ணோம் நியூ லைனில். அடுத்தது அதே மாதிரி 25 ஸ்பேஸ் விட்டு கிராஸ் பே அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 ஸ்பேஸ் விட்டு கிராஸ்க்கு நம்ம டோட்டல் பண்ணோம் இல்லையா, எதெல்லாம் டோட்டல் பண்ணோம், பேசிக், டிஏ, ஹெச்ஆர் இதெல்லாம் டோட்டல் பண்ணி கிடச்சதான் கிராஸ். அதை வந்து என்ன பண்ணிடும், பிரிண்ட் பண்ணோம் நியூ லைனில். அதே மாதிரி ஜிபிஎஃப்னு என்ன சொன்னோம், கிராவிடன்ட் ஃபண்ட். அந்த கிராவிடன்ட் ஃபண்டுக்கு 10% கண்டுபிடிச்சோம். பேசிக்கையும் டியர்னஸ் அலவன்ஸையும் ஆட் பண்ணி அதுக்கு 10% கண்டுபிடிச்சா அதுதான் என்னது, கிராவிடன்ட் ஃபண்ட். அதை வந்து பிரிண்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி டேக்ஸ் எவ்வளோ, டேக்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், அந்த கிராஸ் சேலரியிலேருந்து 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து டேக்ஸ், அதை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து லாஸ்ட்டாக நெட்பேங்கிறது நம்ம கிராஸ் சேலரியிலேருந்து கிராவிடன்ட் ஃபண்டையும் டேக்ஸையும் மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிற ரிமைனிங் தான் அவங்களுக்கு கையில் கிடைக்கிற சேலரி, அதை தான் நெட்பே அப்படிங்கிறோம். ஸோ முன்னாடி 25 ஸ்பேஸ் ஹெட்டிங், அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்பேஸ், அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூ அப்படி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தான் மேனிப்புலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மீதி என்னென்ன மேனிப்புலேட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே அந்த செட் டபிள்யூ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ சி அவுட்டில் நம்ம செட் டபிள்யூ ப்ராக்கெட்டில் 25 கொடுத்தோம். அப்போ என்ன பண்ணோம், ஃபில்டு வித் 25 ஸ்பேஸ், ஸோ ஒரு 25 ஸ்பேஸ் விட்டு காட்டியிருக்கு. அப்புறம் பேசிக் பேன்னு கொடுத்ததை பிரிண்ட் பண்ணிச்சு. அப்புறம் மறுபடியும் செட் டபிள்யூ 10ன்னு கொடுத்தோன்னே 10 ஸ்பேசஸ் விட்டுட்டு பேசிக் பேக்கான வேல்யூவை கொடுத்து ஒரு நியூ லைனில் வந்து இதை பிரிண்ட் பண்ண வைக்கிது. ஸோ இதோட அவுட்புட் எப்படி வந்துச்சு, செட் டபிள்யூக்கான அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் காட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மேனிப்புலேட்டர்ஸில் நம்ம எண்டெல்லும் செட் டபிள்யூ மட்டும்தான் பார்த்தோம். இன்னும் என்னென்ன அப்படி இருக்குன்னா செட் ப்ரிசிஷன். இந்த செட் ப்ரிசிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் நம்பர் சொல்லும்போது இந்த செட் ப்ரிசிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே நம்பர்ஸ் வித் ஃப்ராக்ஷன்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செட் ப்ரிசிஷன் எழுதி ப்ராக்கெட்குள்ளே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், எத்தனை நம்பர் இருக்கணும், அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்கிறது தான் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி செட் ப்ரிசிஷன் மேனிப்புலேட்டர் யூஸ் பண்ணாலும் ஐஓ மேனிப் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலை நம்ம ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கணும். ஸோ ப்ரோக்ராமில் எக்ஸாம்பிளில் பாருங்கள் 2 லைன் கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அதெல்லாம் சொல்லிவிட்டு இன்டீஜர் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃப்ளோட்டுங்கிறது டேட்டா டைப், ஹெச்ஆர்ஏங்கிறது வேரியபிளோட நேம், அதுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இதான் என்னது, வேரியபிள் டிக்ளரேஷன். என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1200.123. ஸோ செமிகோலன் கொடுத்து அந்த லைன் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்கோம், சி அவுட்டில் செட் ப்ரிசிஷன் ப்ராக்கெட்டில் 5ன்னு கொடுத்து ஹெச்ஆர்ஏவை ஹெச்ஆர்ஏக்கான வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ இந்த செட் ப்ரிசிஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்தே எனக்கு 5 டிஜிட்ஸ் தான் வரணும். பாயிண்ட் நம்பர் தான், அந்த பாயிண்ட் நம்பருக்கு மொத்தமாக வந்து எனக்கு 5 டிஜிட்ஸ் தான் வரணும் அப்படின்னா இப்போ கீழே அவுட்புட்டில் காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1200.123ன்னு கொடுத்துருந்தோம். எனக்கு மொத்தம் 5 டிஜிட்ஸ் தான் வரணும் அப்படின்னா 1200 நம்மளால் குறைக்கக்கூடாது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதான் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் போட்டோம்னா இப்போ டோட்டலாக இதில் எத்தனை டிஜிட் இருக்குது, 5 டிஜிட்ஸ் தான் வருது. ஸோ செட் ப்ரிசிஷனில் நான் இங்கே 5ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு 5 டிஜிட்ஸ் மட்டும் பாயிண்ட்டோட சேர்த்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கும். இதுதான் வந்து செட் ப்ரிசிஷனோட
வேலை. இட் பிரிண்ட்ஸ் த வேல்யூ ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து தான் என்ன பண்ணோம், பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் முன்னாடி இருக்கிற நம்பர் எல்லாமே அப்படியே வந்துடும். பின்னாடிலேருந்து என்ன பண்ணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதான் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த அடுத்தது பாருங்கள், செட் ப்ரிஷனுக்கு அப்புறம் செட் எஃப் அப்படின்னு ஒரு மேனிப்புலேட்டர் இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு ஃபார்ம்ஸ் there are two forms இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபிக்ஸட் அண்ட் சயின்டிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. These two forms are used when the keywords fixed or scientific are appropriate before the set precision manipulator. ஸோ ஃபிக்ஸடாக அது சயின்டிஃபிக்காகவா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹேஷ் இன்க்ளூட் இப்போ மேனிப்புலேட்டர் யூஸ் பண்ணாலே ஐஓ மேனிப் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் சொல்லியிருக்கணும். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாருங்கள், சி அவுட்டில் செட் எஃப்னு போட்டு ஐஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அது ஃப்ளாக்னு சொல்லுவோம். அதை ஃப்ளாக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ செட்டஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐஓஎஸ் ஃப்ளாகுக்குள்ளார அந்த செட்டஃபில் அது ஃபிக்ஸடாக இருக்கணுமா இல்லை சயின்டிஃபிக் ஃபார்மாக இருக்கணுமா அப்படிங்கிறத சொல்லிடணும். செட் ப்ரிசிஷனில் சயின்டிஃபிக் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மேனிப்புலேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் முதல்ல சொல்லிடணும், ஐஓஎஸில் இந்த ஆப்ரேட்டர் பேர் என்ன அப்படின்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். 2 கோலன் சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்களா, இது பேர் தான் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். ஐஓஎஸ் அப்படிங்கிறது ஃப்ளாக் வேரியபிள். அதில் 2 டைப் இருக்குன்னு பார்த்தோம். இதில் ஃபிக்ஸட் ஒன்று, சயின்டிஃபிக் ஒன்று இருக்குது. அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐஓஎஸ்கில் கொடுக்குறோம். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ செட் ப்ரிஷன் ப்ராக்கெட்டில் நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு 2 டிஜிட்ஸில் பாயிண்ட் அப்புறம் வரணும் அப்படின்னா இப்போ 0.1ன்னு நான் வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி வரும் பாருங்கள் நம்மளுக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு 0.10 அப்படின்னு ஃபிக்ஸடாக நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ 2 அப்படின்னு கொடுத்துட்டேன், செட் ப்ரிஷன் 2ன்னு கொடுத்துட்டேன். இப்போ 0.10ன்னு பிரிண்ட் பண்ணிச்சு. அடுத்து அதே மாதிரி செட்டஃப் யூஸ் பண்ணி சயின்டிஃபிக் படி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஒரு நம்பரை சயின்டிஃபிக் படி பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கணும் கொடுத்துருக்காங்க. செட் ப்ரிஷனில் ப்ராக்கெட்டில் 2 கொடுத்து அதே வேல்யூ தான் கொடுத்துருக்கேன், 0.1ன்னு. இப்போ கீழே பாருங்கள், சயின்டிஃபிக் டைப்பில் அந்த 0.1க்கான அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1.00E ஒரு ஐஃபன் போட்டு 001. ஸோ இது வந்து சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா இந்த செட் எஃப்க்குள்ளார அது சயின்டிஃபிக் மெத்தடில் வேணுமா இல்லை ஃபிக்ஸட் மெத்தடில் வேணுமான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செட் ப்ரிஷனுக்குள்ளே நம்ம கொடுக்குற டிஜிட்ஸ், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் படி நம்மளுக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் இந்த செட் ஃபில். எஃப்ங்கிறது செட் ஃபில்லுன்னு நான் வச்சுக்கோங்க. செட் ஃபில், செட் ப்ரிஷன், செட் டபிள்யூ, இதெல்லாம் நம்ம பார்த்த மேனிப்புலேட்டர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Remainings in this chapter will be discussed later.